ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பவிஸ் கலாட்டா கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரைடு பொரி. பொரியில் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க. அதில் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் பொரி பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு தேவையான ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பொரி ஒரு அரைப்படி எடுத்திருக்கேன். தென் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது, ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன் பொடி பொடியாக நறுக்கிக்கிறது. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்கி அதை தட்டி எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ளேவரிங்க்கு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அண்ட் ஆயில், கடுகு தாளிக்கிறதுக்கு. வானிலையில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட தட்டி வச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா வணக்கிக்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இது கூடவா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வதங்கும். அதுக்காக பொன்னிறமாக வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கி கொடுக்கும். தக்காளி அங்கே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ பொரியில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி நனைச்சி புழிஞ்சு எடுத்துக்கணும். நினச்சாச்சு. இப்போ புழிஞ்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சோக் பண்ணிவிட்டு அப்போவே எடுத்துடணும். வடித்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக பொட்டுக்கடலை ஒரு கை, அது கூட காரத்துக்காக வர மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூளுங்க ஆட் பண்ணி இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு பவுட்ரு பதத்துக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரி அதை போட்டு வதக்கிக்கலாம். பொரி போட்டாச்சு. நம்ம இப்போ அதை வதக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி, அதாவது பொட்டுக்கடலையும் வரமிளகாய் தூளும் போட்டு அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த பொடியை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். அதோடய ஃப்ளேவர் ஜஸ்ட் இறங்குறதுக்காக சும்மா. இதுக்கப்புறம் ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சூப்பரான ஃப்ரைடு பொரி ரெடி. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் என்னோடய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பவிஸ் கலாட்டா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம்.